அடியே ஸ்ரீமதே ராமானந்தாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவல் கண்டாடி அண்ணன் சுவாமிகள் திருவடிக்கு சரணம். ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாத்ரமுனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் वंदे गुरु परंपराम् यो नित्यं नच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोहदस्तचराणि न्यायमिने अस्मद्गुरोर्बहुदोषदैकसन्दोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्नव्यानाम् आदस्य न कुलपदेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गरीकलं प्रणमामि मूर्त्ना बोधं सरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिशारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालेन्द्रमिश्रान् श्रीमत्परामुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्ग स्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पाराध्यं स्वं श्रुतिसदशिर सिद्धमध्यापयन्ती पोषिष्टाया सचिनिकलितं या पल्लात्कृत्य भुङ्क्ते कोदा तस्यै नमहितमिदं भूय एवास्तु भूयः அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இனிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவள்ள பல்வளையாய் நாடி நீ வேங்குதவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज परिचंदन योग दृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिवाण्या कोधानन्य शरणं प्रपद्ये. அனைவருக்கும் நமஸ்காரம். மார்கழி இன்னைக்கு 28 நாள் கடகடான ஓடி வந்திருக்கு. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு இந்த திருப்பாவை தித்திக்கும் திருப்பாவை இந்த உபன்யாசத்துக்கு. ஆண்டாள் நாச்சியார் மிக அற்புதமா ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளே வைத்து வேதத்தின் வித்துன்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த உள்ளார்ந்த கருத்துக்களை எல்லாம் இந்த திருப்பாவையில் வைத்து நமக்காக வழிகாட்டி உபாயம் எது உபேயம் எது அப்படின்னு காட்டி கொடுக்கிறாள் இந்த திருப்பாவின் மூலமா. நம்ம யாரை பற்றணும், யார் நமக்கு இலக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு பாசுரம் மூலமாக எப்படி நம்ம போகணும். இப்போ ஒரு வாழ்க்கையில லட்சியம்னு ஒண்ணு கண்டிப்பா வேணும். ஏதோ கால் போற போக்குலே மனம் போகலாமா அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் இருக்கணும். இந்த இடத்துக்கு போக போறோம் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் பண்ணிட்டுதான் நான் இதை சாதிக்க போறேன், இந்த இடத்துக்கு போ. அப்படி நமக்கு எது டெஸ்டினேஷனா இருக்கணும் அப்படின்னா எம்பெருமானை அடையணும், அந்த பரமபுருஷனை அடையணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோடைய டெஸ்டினேஷன், முக்தித்துவம். அந்த முக்தி நாம அடையணும். அப்ப அதுக்கு வழி என்ன, அந்த உபாயம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பாசுரமாக காமித்து கொடுத்தார். நேற்றைய பாசுரத்துல அதாவது கீழ்பாட்டுல என்ன சொன்னா, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, அதாவது யாரெல்லாம் அவனோடு எம்பெருமானோடு சேரமாட்டேன்னா அவன் விபவ அவதாரம் யாருக்காக எடுத்தான்? நமக்காக. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் மேன்மை அடையணும். அவனிடத்துல இது சிருஷ்டி பண்றான், எல்லாம் திரும்பி அவனிடத்திலே அவன் சொத்து வந்து சேரதான பார்க்கறான். ஆனா ஒவ்வொரு அவதாரத்தும் போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை, யாரும் பாதி பேர் போறா பாதி பேர் போகல. அதனால அடுத்த அவதாரங்கள் அவன் எடுத்துட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு அவதாரமா எடுத்த அந்த காலகட்டத்திலையுமா இருக்கட்டும், கூடாதவரை வென்றான். கூடாதவன் அவனோடு சேர்த்தி கொள்ளாதவன். நாம் இல்லை, நான் யார்கிட்டையும் தலை குனிய மாட்டேன் என்று சொன்ன ராவணனா இருக்கட்டும், இல்லை குறை சொல்லி கொண்டே இருந்தானே கடைசி வரைக்கும் சிசுபாலன், அவனாக இருக்கட்டும், எல்லாரையும் வென்றான். கூடினவர்களிடம் தோற்றான்.
கூடினவர்களிடம் அவர்களை ஜெயிக்க வைத்தான். அப்படி வச்சுக்கோ. ஏன்னா எம்பெருமான சொல்லும்போது தோற்றான்னு சொல்லக்கூடாது. அதனால அவர்களை ஜெயிக்க வைத்தான். இதுல ஒரு உதாரணம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே நாள் பாசுரத்துக்கு போகலாம். ஏன்னா இதெல்லாம் அப்புறம் 1-2 நாள் தான் இருக்கு. சமயம் கிடைக்கும் போது அதை சொல்லிடலாமே. அவன் கூடினவர்களை ஜெயிக்க வைப்பான். இப்போ ராமாயண காலத்துல வனவாசம், இந்த தோல்ல மாலையை சாத்திருந்தாலாம் நீட்டு. அதுக்கப்புறம் தசரத மகாராஜா சொல்றார், அப்பா உன்னை வனவாசம் போக சொல்லிட்டானே. அவரே வாய்க்கொண்டு சொல்லலை, ஆனால் கையை தான் சொல்றான், நீ வனவாசம் போகணும் அப்படின்னு. சரின்னு கிளம்பி போற. வனவாசத்துல இருக்கா. திருச்சித்திரக்கூடத்துல இருக்கும்போது அங்க அந்த கோதாவரி நதியிலெல்லாம் விளையாடிட்டு எல்லாரும் வேற வழி அவளுக்கு அங்கதானே. இங்க இருந்தாலும் ராஜ்ய பரிபாலனெல்லாம் பார்க்கணும், மக்கள்கிட்ட என்ன குறைன்னு கேட்கணும், எல்லாம் இருக்கும். காட்டுல என்ன பண்ணுவா பாவம் திருச்சித்திரக்கூடத்துல. நதிக்கரையில ஒரு காலை நேரம் லக்ஷ்மணன், சீதா பிராட்டி, ராமர் 3 பேரும் தான் இருக்கா. அப்போ ராமர் சொல்றாரா, சீத்தை ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாமா? ஒரு சின்ன போட்டி. சுவாமி சொல்லுங்க, என்ன போட்டி? உனக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு கேட்டான். என்ன சுவாமி இப்படி கேட்டு? நன்னா நீங்க. அங்க ஒரு பாறை தெரியறது, நம்ம 2 பேர்த்துக்குள்ள யார் முதல்ல அதை தொட்டுட்டு திருப்பி வராளோ அவ தான் ஜெயிச்சவன். அப்படி வச்சுக்கலாமா? இதுக்கு யாராவது ஒருத்தர் நடுவரா இருக்கணுமே. அதனால இல்லையாள் வரப்ப லக்ஷ்மணன் இருப்பான் அப்படின்னு சொன்னான். சேர்ந்து 2 பேரும் போறா, போட்டி போட்டுன்னு போறா 2 பேரும். இது சும்மா விளையாட்டுக்காக பண்ணக்கூடிய காரியம் தானே. அப்படி போகும்போது சீத்தை மெலிந்த உடம்பு தான். கொஞ்சம் ராமன் தெரியும் நமக்கு, தோலே கண்டாள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான வடிவான தோல், நல்ல அப்படி வாட்டு சாட்டமான உயரம். இந்த உயரத்துக்கு முன்னாடி சீதையுடைய எடை பார்த்தெல்லாம் கம்மி. நீந்துவதற்கு கொஞ்சம் வசதியான ஒரு உடல்வா. அதனால அவன் நீந்தி முன்னாடி வந்துட்டான். நீந்தி வந்ததுக்கு அப்புறம் நான் தானே ஜெயிச்சேன் அப்படின்னு சீதை கேட்டான். அதுக்கு லக்ஷ்மணன் விட்டு கொடுக்காம சொல்றானா, ஏன்னா என்னைக்குமே இளையாழ்வார் ராமனை விட்டே கொடுக்க மாட்டான். அப்படி இல்லை, ராமன்னா எங்க ஆண்டாள் கோஷ்டி, அதாவது பெண்கள் தோத்துறக்கூடாதேன்னு எங்க அண்ணா மென்னா பின்னாடி மெதுவா வந்தான். எங்க அண்ணா பின்னாடி அதெல்லாம் வியாக்கியானங்கள் இருக்கு. அப்படி சீதா பிராட்டிக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன்னு அவர் சொன்னார். அப்படியாக தோற்கக்கூடியவன், அன்புடையவரிடம் தோற்கக்கூடிய ஸ்வபாவம், மிகவும் சுலபன், அடைவதற்கு சுலபன், எளிமையானவன். கண்ணனை பெருமான் எளிமையானவன். இந்த ஸ்ரீமன் நாராயணன் ரொம்ப ரொம்ப எளிமை. பிருகுமுனிவர் போய் உதைக்கிறார், எட்டி பேசாம தானே இருந்தார். நன்னா உதைச்சுக்கோ. காட்டினானே படுத்திருந்தார். வராருன்னு தெரியும், எழுந்து போனாரா? இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் மகாலட்சுமி அவதாரம்லாம் எடுக்கணும், ஒப்புழ போகணும், இத்தனையும் இருக்கு. அதனால அமைதியா இருந்தார். அப்போ அடைவதற்கு மிகவும் எளியவன், கூடாரை வெல்லும் அந்த சீர் கோவிந்தன். அவனிடத்துல நேற்று தினன் என்ன பண்ணான்? எல்லாரையும் வாங்கிட்டான். சூடகமே, தோல்வளையே, பூவே, தோடே, சினிப்பூவே, பாடகமே என்ற எல்லா அணிகலன்களையும் வாங்கிட்டா. யாரு? கோபிகைகள் எல்லாரும். அந்த 5 லட்சம் கோபிகைகள் ஆய்ப்பாடியில் இருக்கிற அத்தனை பேரும் தானே இப்ப கண்ணனை பெருமான் இடத்துல இருக்கா. அதனாலதானே கூடினோம் என்றுதான் எல்லாத்தையும் அணிஞ்சிருக்கான். அந்த சந்தோஷம் கண்ணனை பெருமான் இடத்துல வந்தாச்சு. அவங்ககிட்ட படம் வாங்கியாச்சு, அவங்ககிட்ட கொடி வாங்கியாச்சு, நிதானம் உத்திரியம் அது வாங்கியாச்சு, எல்லாம் ஊர்த்து கலைந்து அவனுடைய ஆடை வாங்கியாச்சு. அந்த சந்தோஷத்துல கூடாரை வென்று விட்டாள். கூடாதவரை வென்றவன் அவன் இடத்துல சேர்ந்தாச்சுங்கிற சந்தோஷத்துல அக்கார இடத்துல நம்மளும் எது சாப்பிட்டுட்டோம் ரொம்ப நல்லா திருப்தியா. அப்ப அடுத்தது என்ன? கண்ணன் கேட்கறான், நீ என்ன வேணும், என்ன பண்ண போறே அப்படின்னு. உங்களுக்கு என்ன தெரியும், இன்னும் மேல என்ன வேணும் அப்படின்னு கண்ணன் எம்பெருமான் கேட்கிறோம். எல்லாம் வாங்கியாச்சு, நீ மேற்கொண்டு ஏதாவது இருக்கா? இப்ப இனிமேதானே இருக்கு, இனிமேதான் இருக்கு. இந்த திருப்பாவை அர்த்தனத்துடைய சாரமே இந்த பாசுரத்துலதான் இருக்கு. வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அத்தனை சாரமும் இதுலதான் இருக்கு இந்த பாசுரத்துல. அதை அற்புதமா சொல்ற ஆண்டாள் நாச்சியார். கரவிகள் பின் சென்று தானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உன்றெண்ணை பிறவி பெருந்தனி புண்ணியம் யாவுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன்றெண்ணை உன்றனோடு உறவே ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ வண்டினால்
உன்றன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீத்தாராய் நீத்தாராய் பரையேலோர் என்பார். இறைவா நீத்தாராய் பரையேலோர் என்பார். மேலோட்டமா அர்த்தம் பார்த்தோம்னா கறவைகள் அப்படின்னா மாடு, அதுதானே கறக்கும். மாடு ஆடு அவங்க வச்சிருந்தது எருமை, இந்த மூன்று திறன்கள் வச்சிருந்தார். நந்தகோபுரத்தை இருந்தது ஆடு மாடு எருமை. மாடுன்னா சாதாரணமா பசுக்களை சொல்லும். இந்த கருவிகள் பின்னாடி போய் கானம்னா வனம், காடுகள் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல சாப்பிடுவோம். அதை மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்க சாப்பிடுவோம். அதே ஒன்றும் இல்லாத ஆயுக்குலத்து நாங்களோ இடையர்களுக்கு ஏதாவது படிப்பறிவுலாம் இருக்கா? இல்லை. காதால போனா மாடை மேய்ப்போம், அதுக்குள்ள மேய்ப்பு இருக்கும். நாங்க இங்க எதையாவது விளையாடிட்டு இருப்போம். சாயந்தரம் ஆனா சூரிய அஸ்தமமானா திருப்பி ஓட்டிட்டு வந்துடும். அதுதான் இடையர்களுக்கு தெரியும். உன்றனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். இப்போ இது மேலாட்டமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறேன். நான் உன்னை பெற்றதே எங்களுக்கு பெரும் பேரு. நீ எங்களிடத்துல இடையர் குலத்துல நீ வந்து உதித்தா இல்லையா? ஆயர் குலத்து நீ தோன்ற மணிவிளக்காக நீ வந்தையே, அதே நாங்கள் செய்த புண்ணியம் உறவே நமக்கு இங்கு ஒழிக்கும். இந்த உறவு இருக்கு பாரு, எத்தனை ஜென்மானாலும் ஒழிக்கவே முடியாது. அறியாத பிள்ளைகளோ வண்டினாள். நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகள். முதலே சொல்லிட்டா சிறுமீர்கள், நாங்கள் எல்லாரும் சிறுமீர்கள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. குன்றன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இன்னை சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன்னா மன்னிச்சுக்கோ. சீரி அருளாதே, மன்னிப்பு. இறைவா நீ காராய் கரையேலோர் என்பார்கள். ஆண்டாள் நாச்சியார் வந்து ஒரு சில பதங்களை மட்டும், ஒரு சில வார்த்தைகளை மட்டும் மறுபடியும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கோவிந்தா அப்படிங்கிற திருநாமம் 3 பாசுரங்கள்ல உபயோகப்படுத்தியிருக்கான். அதே மாதிரி பறை அப்படிங்கறது நிறைய இடங்கள்ல அவன் உபயோகப்படுத்தியிருக்கான். பறைன்னு மேலோட்டமா சொன்னது அந்த பாவை நோம்புக்கு தேவையான ஒரு உபகரணம் அப்படின்னு சொன்னாலே சொல்ல, இப்ப சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்ப்போம். இறைவா அப்படின்னு இங்கதான் சொல்றாங்க. இதனால கண்ணா உன்னை பார்க்கணும், உன்னுடைய பகவத் விஷயத்துல அனுபவிக்கணும்னு சொன்னவள் இந்த இடத்துலதான் கண்ணா நீ இறைவான்னு சொல்லிட்டான். நீ இறைவன், நீ எனக்கு தர வேண்டும் பறை. என்ன பறை? பகவத் கைங்கரியங்கிற பறையை எனக்கு கொடுக்க வேண்டும். இது மேலோட்டமான ஒரு அர்த்தம். கோபிகைகள்லாம் நிற்கிறா, கண்ணன் கேட்கிறான். கண்ணன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, வாங்குவோமா, உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்? எல்லாம் வாங்கிட்டாச்சு, இனி என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நோபுக்கு உபகரணங்கள்லாம் வாங்கிட்டோமே, இன்னும் என்ன வேணும், இங்க இன்னும் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். அப்போ சொல்றாலாம், கருவிகள் பின் சென்று கானம் சேர்ந்து. இதுக்கு பின்னாடி போனா அப்ப என்ன அர்த்தம், என்ன சொல்ல வரை அப்படின்னு கேட்கிறேன். பின்னாடி வந்து பாருங்க, இறைவா நீ தாராய் பறை, எங்களுக்கு கைங்கரிய பிராப்தியை கொடுக்க வேண்டும். அப்ப கைங்கரிய பிராப்தி கொடுக்கணும் அப்படின்னா 3 விதமான யோகம் பண்ணணும். ஒன்று கர்ம யோகம், ஒன்று ஞான யோகம், ஒன்று பக்தி யோகம். இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது நம்ம தினைக்கும் செய்யக்கூடிய கடமைகள்லேருந்து நம்ம தவறாம நித்தியமா செய்யக்கூடிய கர்ம யோகம். பகவத்கீதையில கிருஷ்ணன் மிக அற்புதமா இதை பற்றி விளக்கமா சொல்லியிருக்கான். இந்த கர்மங்கள் எல்லாம் நம்ம செய்யணும், என்னென்ன கடமைகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அத்தனையும் செய்யணும். ஞான யோகம் அப்படின்னா தவம் இருக்கணும். இந்த கர்ம யோகம் பண்ணினா ஞான யோகம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஞான யோகம் பண்ணினா பக்தி தானா வந்துடும். உட்காந்து தவம் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு 10 நாளைக்கு இந்த மனசு வந்து அலபாந்துட்டே இருக்கும், அடங்கவே அடங்காது. கையில துளசிதாசரோ கபிதாசரோ சொல்லுவோம், கையில மாலை இருக்குமா, ஆனா மனசு மட்டும் எங்கேயோ ஓடிட்டு இருக்குமா. இந்த ஜபமாலை மட்டும் உருண்டுட்டே இருக்கும். அது மாட்டுக்கு மீட்டர் கணக்கா போகும், மனசு மீட்டர் கணக்கா வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. ஆனா 10 நாள் 15 நாள் இப்படி சொல்ல 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 சித்தியாயிடும். அப்படி அந்த ஞானம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா பக்தி வரும். யார் மேல பக்தி வரணும்? பரம புருஷனாகிய ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல நமக்கு பக்தி வரும். இப்போ இது கேட்கிறார், நீங்க கர்மயோகம் எல்லாம் ஏதாவது சாதனா நிஷ்டம் இருக்கு, அவங்க கிட்ட எதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ரிசல்ட் வேணும்னா, நான் எக்ஸாம் எழுதினா தானே ரிசல்ட் வரும். நான் எழுதாமே எனக்கு ரிசல்ட்டை கொடு நான் எப்படி கொடுப்பேன்? அப்போ ஏதாவது சாதனா நிஷ்டம் பண்ணிருக்கேளா? கர்மயோகம் ஏதாவது பண்ணிருக்கேளா? இல்லை. கருவிகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்டு. கானம்னா பாடு. கருவிகள் பின் சென்று, அதுவும் என்ன மாதிரி கரைக்கிற மாட்டை மட்டும்தான் வச்சுட்டு போவாளாம்.
கறக்காத மாட்டை விட்டுட்டு போயிடுவாங்களாம், ஏதோ இருக்கிற தீவனத்தை போட்டுட்டு. இந்த கறவைகளை மட்டும் எடுத்து கூட்டிக்கொண்டு நாங்கள் மேய்ச்சலுக்கு போவோம். அந்த மேய்ச்சலுக்கு போகும்போது காக்காவே என்ன பண்ணுவாலும், அதுவும் கிருஷ்ணனுக்கு யசோதா இருக்கிற சாப்பிட்டு அப்பெல்லாம் அடுப்பெல்லாம் என்ன கேஸ் ஸ்டவ்வா தட்டினால் 2 இட்லியும் சட்னியும் தட்டுல வரணும்னு யாரோ பாடினாரு. அந்த மாதிரி வர காலமெல்லாம் இல்லை. அவர் என்ன பண்ணினார், காத்தால யசோதா என்ன பண்ணுவானா, என்ன கலையத்துல இருக்கோ அதை பிசைஞ்சு தயிர் சாப்பிட்ட கட்டு சதமா அதில் தயிர் என்னென்னலாம் போட்டு புஷ்டியா கொடுக்க முடியுமோ அதை குழந்தைக்கு அப்படியே நுரைச்சி வெண்ணெய் அப்படியே வர மாதிரி சாப்பிட்ட பிசைஞ்சு கொடுப்பான். இது கூடவே மற்ற கோபியர்களுடைய அந்த கிருஷ்ணனுடைய தோழர்கள் இடத்துல வீட்டிலேருந்து வரவாள்லாம் ஏற்கனவே ஸ்வீட் எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க முதல் நாள். ஏன்னா கண்ணா நாளைக்கு மேய்ச்சலுக்கு போகும்போது இதை கொடுத்து விடணும். அதுவும் எஸ்பெஷலி ரசகுல்லாலாம் கொடுத்து விடுவாளாம். கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமே, லட்டு ரொம்ப பிடிக்கும், எள்ளுருண்டை, அப்பம் கலந்த சிற்றுண்டி, பாலில் கலந்த அக்காரம், இத்தனையும் பெரியாள் சொல்றாரு, இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். அதனால எல்லாத்தையும் நேற்று பார்த்தோமே அக்கார அடிச்சு சாப்பிட்டுட்டு நான் இன்னும் ஹப்பன் போந்து நின்றான், இன்னும் எனக்கு வேணும்னு நின்றான். அப்படி எல்லாத்தையும் கலந்து எடுத்துட்டு அவன் மேய்ச்சலுக்கு போயிடுவான். அந்த மேய்ச்சலுக்கு போகும்போது இதயர்களை நீங்க கவனிச்சு பார்த்தா கை இவ்வளவு ஒரு தடி வச்சிருப்பான். ஆட்டை மேய்க்கட்டுக்கு ஒரு தடி. அந்த தடியை இப்படி பின்னாடி இந்த 2 கையாலையும் பிடிச்சுன்னு ஆடிட்டு தான் போகும். அப்படிதான் கண்ணன் போவான், கண்ணனும் அப்படிதான் போவான். ஆனா கண்ணத்தை மேய்க்கிறது எல்லாமே கன்றுகள் தான். அதுக்கு ஒரு சில வயசுக்கு அப்புறம் தான் அவளெல்லாம் மாடு மேய்க்க விடுவாங்க. ஒரு சில வயசு ஆகணும், குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணை கூட்டிதான். இப்படி நாங்கள் இந்த கறவை மாடுகளை கறந்துதான், அதுதான் எங்களுக்கு தெரியும். ஓ, அப்ப இது அவர்களுடைய வேலை, இடையர்களுடைய வேலை தானே. அப்ப இடையர்களுடைய வேலை தான் அதை கர்மானுஷ்டானத்துல எடுத்துக்கலாம். சரி, இந்த கர்மானுஷ்டானத்துல நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா சாப்பிட்டு அங்கேயே தூங்கினோம். காட்டிலேயே தான் இருப்போம். நல்லா எதுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் கறவை மாடியை ஓட்டிடணும். அது பால் கறக்கணும், அந்த பாலில் இந்த தயிர் வெண்ணெயெல்லாம் எடுக்கணும், அதை வச்சு எங்கள் ஜீவனம் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம அதை எப்படி கர்மானுஷ்டானம் நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவளே சொல்லுவேன். அப்போ கர்மானுஷ்டானம்னு எடுத்துக்க முடியல அப்படின்னா அப்போ ஞான யோகம் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஞானம் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஏதாவது யோகம் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு கைங்கரிய பிராப்தி கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்கும். அப்படி கேட்கும்போது சொல்றா, அறிவொன்றமில்லாத ஆய்குளம். நாங்களோ ஆய்குளத்தில் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குமா? அறிவு கிடையாது. கிருஷ்ணா, நீயாவது சாந்திமணி முனிவர் இடத்துல போன, அங்க போய் குருகுல கல்வியெல்லாம் கத்துண்டு வந்த. ராமர் என்ன பண்ணினார், விஸ்வாமித்திரர் இடத்துல கற்றுண்டார். அங்க போய் தான் பல்லா அடிபலாங்கிற அந்த மந்திரங்களை கற்றுக்கொண்டு வந்தார். இப்படியெல்லாம் நீ போய் கற்றுன்னு வந்த. நாங்க எந்த குருகுலமும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோபாலா 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 தான். ஏன்னா எல்லா மாடுகளையும் பாலகம் செய்யக்கூடிய அந்த ஒண்ணுதான் எங்களுக்கு தெரியும். அறிவொன்றில்லாத ஆய்கிறது. இதுதான் நம்மாழ்வார் சொல்றார், நோற்ற நோம்பிலே நுண்ணறிவில்லை. எங்களுக்கு நோம்பும் தெரியாது, நுண்ணறிவு அப்படின்னா ஈர்க்கமான அந்த நுண்ணிய ரொம்ப சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிவு. பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னா நுண்ணறிவு வேணும், மேலோட்டமான அறிவெல்லாம் பத்தாது. அப்ப எங்களுக்கு தெரியாது. நம்மாழ்வார் சொல்ற மாதிரியே இவ்வளவு சொல்றா, எங்களுக்கு தெரியாது. திருமலை சீக்கிரம் சொல்றார், குளங்களாய 2 ஒன்றிலும் பிறந்திலே, நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவிந்திலே, புலன்கள் 5 என்றிலே, பொறியிலேன் புனிதனின் இளங்கு பாதம் அன்றி மற்றோர் பற்றிலேன் ஈசனி. 5 புலன்கள் அடக்கதிருந்துதான் தெரியல. 5 புலன்கள் என்னது? கண்ணு, காது, மூக்கு, கரங்கள், இதெல்லாம் தான். இது அடக்கதிருந்தா ஒன்றும் வேணாம். நம்ம பெருமாள் சேர்த்துட்டு போவோம், செருப்பை விட்டுட்டு போயிருக்கோம் எங்கேயாவது நாச்சிமுத்து கடையிலையோ பழனி அப்பா கடையிலையோ. மனசு பெருமாள்கிட்ட ஒரு மனசு இருந்தாலும் வெளியில செருப்பு இருக்கணுமே, போற வரைக்கும் செருப்பு இருக்கணுமே. எங்கேயாவது புலன்கள் அடக்க முடிஞ்சுதா? அடக்கவே முடியல. இப்படி நம்மளாலேயே முடியல. ஆய்குலத்து பெண்கள் அவர்களிடத்துல அந்த அறிவு இருக்குமா? எம்பெருமானா நீ கண்ணனே, நீயே எம்பெருமானா அப்படிங்கிறது அப்புறம்தான் தெரியும். அப்ப அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்திலே நாங்கள் இருக்கிறோம். இதை பத்தி எல்லா ஆழ்வாரும் சொல்லியிருக்காங்க. திருமங்கை ஆழ்வார், கடைக்குட்டி ஆழ்வார் அவர் தான். பெருமாளை மிரட்டி சரணாகதி பண்ணிட்டார். மிரட்டி அது அவர் திருடினார். அவர்கிட்டயே கல்லணா போனார், கல்லன்ட்டே கல்லணா போனவர் அவர் ஒருத்தர் தான். இவனே கல்லன்.
இவன்கிட்டயே கல்லனா போனேன். கல்லன் சொன்னோன்னதான் ஒரு சின்ன கதை சொல்ற ஆசை. ஒரு ஒருத்த வந்து பாக்குறான், ஒரு ரொம்ப திருடம், ரொம்ப திருடம். ஒரு இடத்துல பூஜை நடந்துருக்கு. நான் வெளியா பாக்குறா, நிறைய ஆபரணங்கள் எல்லாம். இந்த வீட்டுல நாளைக்கு இதை திருடிடும், நாளைக்கு இதை திருடிடும் அப்படின்னு நினைச்சுட்டே அந்த வீட்டுக்கு வரான். திருடுறதுக்காக போனான். இந்த நகையெல்லாம் திருடுறதுக்காக போகும்போது இந்த நகையெல்லாம் கண்ணனுக்காக வச்சிருக்கேன், கண்ணன் எம்பெருமான் கொடுத்தது தானே. அப்ப கண்ணன் எம்பெருமான் நிஜமாலுமே உனக்கு கொடுத்தானா? அவன் எங்க இருக்கான்? நீ தேடினா கிடைப்பான், நீ வச்சுக்கோ வேணாம் இத. ஆனா கண்ணன் தேடினா கிடைப்பான்னு சொல்லி இவனும் தேடுறான் தேடுறான் தேடுறான், கணத்துல தேடுறான், அங்க தேடுறான், இங்க தேடுறான், காட்டுல எல்லாம் தேடுறான். திருடனுக்கு என்ன தெரியும் இல்லையா? எங்கெங்கயோ தேடுறான். கண்ணா கண்ணா அன்னிலேருந்து அந்த வீட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த பூஜை செய்தவர் சொன்னதுலேருந்து கண்ணனை தேட ஆரம்பித்தவர் தான். கண்ணனை தேடுறான் 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 தேடுறான். கண்ணா கண்ணா நீ எங்க இருக்க, நீ எங்க இருக்க? நிஜமாலுமே ஒரு இடத்துல எல்லா ஆபரணங்களையும் கூட்டிட்டு கண்ணன் வந்து காட்சி கொடுப்பான். ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா இவன் தான் கண்ணனை தேடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லா ஆபரணங்களையும் பட்டு பீதாமரமெல்லாம் எடுத்துட்டு கைக்கு வங்கி எல்லாம் போட்டுண்டு கலல் வழையெல்லாம் போட்டுண்டு அப்படி மைப்பீடி சூடிட்டு அப்படியே வந்து அவன் முன்னாடி நிற்கான். நீ நகை வேணும், உன்னுடைய குணமே வந்து திருடதுக்கு தொழில் தான், இந்த வச்சுக்கோன்னு கண்ணன் எல்லாத்தையும் கழட்டி கொடுக்குறான். அவன் திரும்பி அப்ப சொல்றான், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் கண்ணா, நீ வேணும். நான் கூப்பிட்ட உடனே இவ்வளோ கஷ்டப்பட்ட உடனே நீ வந்தியே கண்ணா, நான் கண்ணா இருக்கேங்கிறத காமிச்சு கொடுத்து நீ வந்திருக்கியே. அந்த பாட்டி கூட இன்னும் உன்னை பார்க்கவே இல்லை, ஆனா எனக்கு நீ தர்சனம் கொடுத்தியே அப்படின்னு கண்ணன் வந்து அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு சொல்ற ஒரு கதை. அந்த மாதிரி கண்ணா உன்னை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், இது ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. ஆய்குளத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. நலந்தான் ஒன்று நினைத்தேன், நல்லதோர் அறமும் செய்தினேன். ஏதாவது அறம் செய்திருக்கோமா நம்ம அப்படின்னா எதுவும் நம்ம செஞ்சதில்லை. இது திருமங்கி ஆழ்வார் சொல்றார், நான் நல்லதோர் அறமும் செய்யலைங்கிறார். அவர் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவரே சொல்றார் அப்படின்னா ஒரு 10 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு 10 பேருக்கு சொல்லிடுவாங்க. இப்படியாக அவர் சொல்றார். அடுத்து ந தர்மதிஷ்டோஷ்மி ந சாத்மவேதி ந பக்திமாஸ்தவ சரணார விங்கே அகீச்சனோத்யன்ய கதிகி சரண்ய துவத்பாத மூலம் சரணம் பிரபத்யே. எந்த கர்மயோகம் பண்ணணும்னு கிடையாது. அவன் என்ன கண்ணன் எம்பெருமான் அதுல இல்லை, ஞான யோகத்துல இல்லை, சரணம்னு வந்து அடைந்தவர்களுக்கு தான் அவன் முக்திங்கிற அந்த பேரை முதல்ல கொடுப்பான். அந்த முக்திங்கிறத தான் இவ கேட்கிறான். ஆய்குளத்து பெண்கள் நாங்கள் உன்னை இப்ப கேட்கிறான். சரி, உங்களுக்கு அது இல்லை, ஞானம் இல்லை, பக்தியாவது பண்ணிருக்கியா? உங்களுக்கு பக்தியும் தெரியாது. நாங்க காலையில கிளம்பினோம்னா சாயந்தரம் போய் தான் சில நேரத்துல குளிக்கிறோம். வீட்டை மாடினதே பாதி நாள், அதுக்கப்புறம் தான். அதுக்காக இப்படி எல்லாம் நம்ம நினைச்சிடக்கூடாது, ஆனா கண்ணனே குளிக்கல அப்படிலாம் இல்லை. நமக்குன்னு நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. காத்தால எழுந்ததும் நல்லா கைகாலெல்லாம் அலமிட்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையெல்லாம் சொல்லணும், குளிக்கணும். குளிச்சுட்டு தான் மடப்பள்ளி அந்த இதில் நம்ம ஆரம்பிக்கணும். பெருமாளுக்கு கண்டருளை பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம தினந்தோறும் ஆரம்பிக்கணும். ஆனால் ஆயக்குல பெண்களுக்கோ ஆயக்குல கோபியர்களுக்கோ அதெல்லாம் தெரியாது. மாடை மேய்க்கிறவன் போய் மாட்டை தட்டி கொடுக்கணும். அந்த இளைஞர்களுக்கே ஒரு சிறப்பானது என்னன்னா, வயிற்றை தட்டி தட்டி பார்ப்பாங்க. மாட்டோட வயிற்ற ஒரு சாப்பிட்டுட்டா அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியுமா? வயிற்றை தட்டி பார்ப்பானா, அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஆய்குளத்தில் இருக்கிறவா அத்தனை பேரும் காணம் அதுக்கப்புறம் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் உண்ணும். கறவைகள் பின் சென்று அவர்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான், அந்த மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு விட்ட அப்புறம் தான் இவா சாப்பிடுறான். அப்ப என்ன ஒரு வாத்சல்யம் வரும் அதுங்கள் இடத்துல. அது ஐந்தறிவு ஜீவன் தான். ஆனா அதுகிட்ட காமிக்கிற ஒரு பரிவு, அது சாப்பிட்டான வயிற்ற தட்டி தட்டி பார்த்துட்டு தான் இவன் சாப்பிடுவானா. எல்லா மாட்டையும் அவுத்து விட்டு எல்லா மாட்டையும் மேய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன கொண்டு வந்திருக்கானோ அதை சாப்பிடுவான். இப்படி கானத்துல உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்கான். எல்லாரும் அந்த கட்டி சாதம் கொண்டு வந்திருப்பாளே அதை வச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுறான். முதல்ல கோகுலத்துல இருந்தா அதுக்கப்புறம் தான் பிருந்தாவனத்துக்கு மாற்றா. ஏன்னா ஒவ்வொரு அரக்கர்களும் வந்து கண்ணனை துன்புறுத்துவதை பார்த்துட்டு இந்த இடம் நமக்கு ராசி இல்லை,
அப்பவே வரும் ராசி இல்லை அதனால வேற இடம் போவோம் அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணியாச்சு, இடத்த மாத்தியாச்சு. இப்போ அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கூடி இருந்து சாப்பிட்றாங்க. கொடுத்த சாதத்தை வச்சுட்டு சாப்பிட்றாங்க. தயிர் சாதம் என்ன கொடுத்துருக்காலோ அதை சாப்பிட்றாங்க. அதை சாப்பிடும்போது மேல தேவர்கள் காத்துண்டு நிற்பாலாம், காத்துண்டே நிற்பாலாம். எப்படியாவது கண்ணமாயிலேருந்து ஒரு பருக்க விழாதா, அந்த கண்ணமாயிலேருந்து ஒரு பருக்க விழுந்ததுன்னா நான் எடுத்து சாப்பிடலாம். இங்க இந்த கூட இருக்கக்கூடிய தோழர்களுக்கெல்லாம் கிடைச்ச அந்த சுகம் இவனுக்கு கிடைச்சதா, தேவர்களுக்கு கிடைச்சதா, கிடைக்கல. கானம் அப்படின்னோடனே அந்த அந்த அதை நினைச்சு பார்க்கணும். கண்ணனோட உட்கார்ந்து எல்லாரோடையும் சாப்பிடுவாங்க. எல்லாரோடையும் உட்கார்ந்து அந்த கட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு யார் யார் என்ன கொண்டு வந்திருக்காளோ அத்தனையும் அவாவாளோடதுலேருந்து எடுத்து எடுத்து சாப்பிடுவோம். என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இவன் சொல்றான், புண்ணியம் நாங்கள் பெற்றோர். என்ன புண்ணியம் உன்னை கிடைச்சது எங்களுக்கு, நீ எங்க ஆயகுலத்தில் தோன்ற மணிவிளக்காக இருக்கிறாயே, அந்த புண்ணியம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். பக்தி யோகம் கர்மயோகம் ஒன்றும் தெரியாது. சொன்ன உடனே அப்போ எதை வச்சு நான் உங்களுக்கு இந்த சாதனை அனுஷ்டம் பண்ண முடியும் இல்லையா? ஏதாவது ஒரு சாதனைகள் நீங்க பண்ணியிருந்தா அதை வச்சு உங்களுக்கு கைங்கல்யம், அந்த கைங்கல்ய பிராப்தியும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இங்க எதை வச்சு நான் கொடுக்கறது, நான் என்னையே வச்சிருக்கேன், என்னதான் நீங்க நினைச்சிருக்கேன் அப்படின்னா அப்ப நான் எதை கொடுக்கறது அப்படின்னா நீதான சொன்ன சர்வ தர்மான் பரித்தியஜ்ய. கீதாச்சாரி என்ன சொன்னியா, சரணாகதி மற்றோர் சாதனத்தின் பற்று அரணாகாது ஆஞ்சனை தன் சேயை முரண்வழிய கட்டியது வேறோர் கயிறு கொண்ட ஆர்ப்பதன் விட்ட படை போல போய்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உன்னை சரணாகதி பண்ணி விட்டேன், வேற எந்த யோகங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த சரணாகதிக்கு மேல நாங்க வேற ஏதாவது பண்ணினோம்னா அதுக்கு பலன் கிடையாது. அதுக்கு ராமாயணத்துல இருந்து ஒரு காட்சி காமிக்கிறோம். ராமாயணத்துல அனுமன் இங்கிருந்து தூதுவனாக போறான் இலங்கைக்கு போகும்போது முதல்ல எடுத்த உடனே ஜாம்பவான் சொல்றார், உனக்கு நிறைய பராக்கிரமம் இருக்கு, பலசாலி, நீ போ, நீ தான் போகணும் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புற. உடனே அனுமன் என்ன பண்றான், அந்த பர்வத மலையில நின்னுட்டு வலது காலை தூக்குறார், இடது காலை பூமியில பதிச்சு தன்னுடைய தந்தையான வாயுவை பிரார்த்தனை பண்ணினார். அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன், ஆனால் தன்னுடைய தந்தை, தாய், தன்னுடைய குரு எல்லாரையும், சூரியன் குரு, சூரியன் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு ராமா அப்படின்னு அந்த ராமநாம மகிமையை சேர்த்துட்டு அவர் பறக்க ஆரம்பிக்கிறார். வழியில எத்தனை தடங்கள், வழியில சுரசை, சிம்பிகை, அப்புறம் அந்த இலங்கினி, அந்த அந்த இலங்கையுடைய அந்த தேவி, அவள் இத்தனை நடுவில் எத்தனை பாம்பு, மலைகள், மைனாக பர்வதம், இப்படி பல தடைகளை தாண்டி அவன் இலங்கைக்குள்ள போறான். இலங்கைக்குள்ள போய் எல்லாருடைய மாளிகையும் தேடுறான். உள்ள இலங்கைக்குள்ள நுழையும் போது அந்த லங்கினி தேவி உள்ள போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறான். அந்த காவல் தெய்வம் அவ தடுத்து நிறுத்துறா. நான் சும்மா சுத்தி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவர். ஏன்னா வேற ஏதாவது சொன்னா உள்ள விட மாட்டார், சொல்லின் செல்வர் அவர், சமயோஜித புத்திலாம் அவருக்கு நிறையா. அப்படின்னு சொன்ன போது உள்ள விட மாட்டேன்னு சொல்றா. அவ ஒரு பெண்ணின் இடத்துல வம்பு செய்யக்கூடாதுன்னு நான் பொறுத்து போறேங்கிறாரு. இல்ல முடியாது, ஒன்று அனுப்பக்கூடாது, என்னுடைய வேலை அது. அப்போ ஒரு பெண்ணை அடிக்கிறது தப்பு, இருந்தாலும் நீ உள்ள விட மாட்டேங்கிற, நான் வந்திருக்கிறது ராம காரியத்துக்காக வந்திருக்கேன், அதனால உன்னை அடிச்சா தப்பு இல்லைன்னு வலது கையில் அடிக்கல, இடது கையால ஓங்கி ஒரு முக்கியினால ஒரு குத்துனார். உள்ள போற, உள்ள போய் எல்லா பவனங்களையும் பார்க்கிறார். அது குபேரனுடைய இருக்கிற இடம் இல்லையா, அப்படி தங்கங்களும் வெள்ளிகளாகவும் மாளிகைகள் ஜொலிக்கிறதாம், ரத்னங்கள், அப்படி பல எல்லா இடங்களும் மாளிகைகள் ஜொலிக்கின்றன. பார்க்கிறார், இவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இங்க இருக்காங்க. அங்க ஒவ்வொரு மாளிகையா தேடி தேடி போறார். பார்க்கும்போது ஒரு இடத்துல நிறைய பெண்கள் இருக்கா. ராவணன் நல்ல கட்டு மஸ்தான உடம்போட 10 தலையோட கட்டல்ல படுத்து கீழே பெண்கள்லாம் இருக்கா. இதை பார்க்கிறான். ஒருவேளை சீதா இங்க இருப்பாளோ சந்தேகம். அடுத்த நிமிஷம் அச்சோ, இந்த சந்தேகம் நமக்கு வந்திருக்க கூடாது, ஏன்னா ராவணை பிரிந்த சீதை தூங்க மாட்டான், அப்ப இங்க கிடையாது அப்படின்னா தேடிதான் அந்த அசோகவனத்துக்கு வந்து சேர்றாரு. அந்த அசோகவனத்துல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த அரக்கிகள் எல்லாம் மிரட்டின்னு இருக்கிறத பாக்குறாங்க.
இவர் என்ன ஆயிடுறார், சைஸு கம்மியாயிடுறார். போகும்போது பெரிய அசாத்திய சாதக சுவாமி, அசாத்தியம் தவத்தின் முத அப்படிங்கிற மாதிரி சாதிக்கவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் சாதிக்கக்கூடிய திறன் படைத்த அண்ணன் என்ன பண்றார், பெரிய உருவம் எடுத்துட்டு போற, அங்க போய் அப்படி வானரமா மாறிட்டார். ஒரு மரத்து மேல உட்கார்ந்து நடக்கிறதெல்லாம் பார்க்கிறார். நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அரக்கிகள் எல்லாம் சீதா பிராட்டியை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். நீ ராவணனை நீ ஏற்றுக்கொள், நீ அவன் என்ன சொல்றானோ அதை கேளு, நீ இங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், மண்டோதரியை கூட பின்னாடி தள்ளிடலாம், நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இவளுக்கு கண்ணில் அப்படி செலவு வர்ற நிலைமையில இருக்கா தாயார். ஆனா ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்கா. ராவணன் வந்துடுறான், அதுக்குள்ள தூங்கி எழுந்து வந்து ஒரு மிரட்டுறான். அரக்கிகள்கிட்ட எல்லாம் சொல்றான், இங்க பாரு அவளை சம்மதிக்க வை, எத்தனை நாள் ஆச்சு உங்ககிட்ட எல்லாம் சொல்லி உங்க வேலையெல்லாம் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்களா, ஏன்னா எஜமானர் இல்லையா, மிரட்டிட்டு போறான். இத்தனையும் மேல உட்கார்ந்து பார்க்க, அப்ப இதுதான் சீத்தை. ராமன் சொன்ன அழகுலேருந்து, ஏன்னா ராமன் அந்த திருச்சித்திரக்கூடத்துல இருக்கும் போது என்ன பண்ணுவான்னா, ஒரு பூவை பார்த்தா மயங்கி விழுந்துருவாங்க. இது என் சீதா பிராட்டிக்கு பிடித்த பூவாயிற்று, இந்த புஷ்பம் அவள் தலையில இருந்தா எத்தனை அழகா இருக்கும் அப்படி நினைச்சு மயங்கி விழுந்துருவாங்க. அத்தனை பிரீத்தி சீத்தையின் இடத்துல. அப்போ அந்த அழகுக்கே சௌந்தரியத்துக்கே உரியக்கூடிய அந்த சீத்தை அங்க இருக்கிறத பார்த்துட்டு, அப்போ அனுமன் மெதுவாக இறங்கி அவர்கள்லாம் போன அப்புறம் திருச்சடை வந்து மிரட்டுறான். நான் ராவணன் கழுத மேல போறதை பார்த்தே அது தெற்கு திசை நோக்கி, அதனால இனிமே இந்த சீத்தையை மிரட்டக்கூடாது நீங்கள் அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு அவர்களெல்லாம் நகர்ந்த அப்புறம் அனுமன் மெதுவா இறங்குறார். அனுமன் மெதுவா இறங்கி வந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா சீத்தைக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா மாரீச்சன் பொய்மானாக வந்தானே, இவர்கள் எல்லாம் அசுர குலங்கள், ஏதாவது தவறு செய்யும் மாயாவி ரூபம் எடுக்கக்கூடிய சக்தி அவர்கள் இடத்துல இருக்கு, அதே மாதிரி இதுவும் ஏதோ ஒன்றும் அப்படின்னு பயந்தான். ஆனா தசரதனுடைய வரலாறு, ராமனுடைய வரலாறு எல்லாத்தையும் சொன்ன அப்புறம் தான் அவளுக்கு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறமா சீத்தை கிட்ட சொல்றா அனுமன், மாதா நீ முதுகுல ஏறுங்கோ, நான் உங்களை கொண்டு போய் கடல் தாண்டி விட்டுறேன். ஏன்னா இந்த 100 யோஜனை தூரம் அங்கேருந்து ஸ்ரீலங்கா நான் தாண்டி கூட்டின்னு போயிடுறேன். எப்படி வந்தேனோ அப்படி கூட்டின்னு போயிடுறேன், பறந்து கூட்டின்னு போயிடுறேன். இல்லை, ராமனுக்கு நான் ஏற்றம் தர வேண்டும். அந்த ராமன் தான் என்னுடைய பதி தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு. ஏன்னா ஒரு நிமிஷம் நினைச்சா தாயார் என்னைக்கோ அவ இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு பொறுமையா இருந்தாலும். அப்போ இவர் என்ன பண்ணார் அனுமன், சரி அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இந்த ராவணன் எப்பேற்பட்டவன், அவனிடத்துல இந்த செய்திகள்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வந்தோம், தூதனா வந்தோம், அப்ப அந்த மாளிகைக்கு போய் அவனை சந்திப்பதுதான் முறை அப்படின்னு அவனிடத்துக்கு போறேன். அப்படி போகிறதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்றாரு, எப்படி உடனே போயிட முடியுமா ஒரு மாளிகைக்கு? ஒருத்தரை நம்மளை பார்க்கணும் அப்படின்னா ஒன்னா ஜிக்குன்னு ட்ரெஸ் பண்ணிக்கணும், இல்லை ஏதாவது சேட்டை பண்ணணும் இல்லையா, அப்படின்னா தான் நம்மளை திரும்பி பார்ப்பான். நம்ம மாட்டு சாதாரண ஒரு மூலையில இருந்தா யாராவது திரும்பி பார்க்க போறாளா? இல்லை. அதனால அனுமன் என்ன பண்ணினானா, மரத்துக்கு மரம் தாவி மரத்தை காட்டையே அழிச்சாங்க. இந்த விஷயம் உடனே எங்க போயிடுத்து, ராவணன் இடத்துக்கு போயிடுச்சு. உடனே ராவணன் என்ன பண்றான், ஒவ்வொரு மந்திரியா அனுப்புறான், 7 மந்திரி குமாரர்களை அனுப்புறான். அப்பையும் அனுமனை ஒண்ணுமே பண்ண முடியும். இந்திரஜித் வரும்போது அனுமன் பார்க்கலாம், இந்திரஜித் அவ்வளோ ஒரு வீரனா. பார்க்கும்போதே அனுமனுக்கு தெரியல, இந்த வயசுல எவ்வளோ ஒரு பெரிய வீரன் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா சண்டை போடுறான். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, இவங்கிட்ட நம்ம தோத்தா மாதிரி இருந்தாதான் அவன் கூட்டின்னு போவான், ஜெயிச்சிட்டோம்னா எல்லாமே இதுவாயிடும், அதுக்காக தோத்துறணும் அப்படிங்கும்போதுதான் இந்திரஜித்தும் என்ன பண்ணினான், இவனுடைய அனுமனின் வீர பராக்கிரமர், அதிவீர தீரன் யாரு, ஆஞ்சநேயர். அதி வீர தீரன், அத்தினா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வீரதீரன் மிக்க இவனிடம் நம்மளோட எதுவும் நடக்காது, அதனால எடு பிரம்மாஸ்திரத்தை அப்படின்னு பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான். இந்த பிரம்மாஸ்திரத்துக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்ன அப்படின்னா, ஒரு நாழிகை, ஒரு முகூர்த்த நேரம், அவ்வளவுதான். அந்த நேரம் மட்டும் அவனுக்கு அது அடங்குவான். ஏன் அப்படின்னா பிரம்மா சொன்னதுனால, அந்த அஸ்திரம் கொடுத்துட்டு சொன்னதுனால அந்த ஒரு முகூர்த்த நேரம் மட்டும்.
அதனால் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கும். இந்திரஜித்துக்கோ அங்க இருக்கக்கூடிய அந்த இலங்கை அங்க இருக்கக்கூடியவர்களுக்கோ அது தெரியல. அனுமன் கீழே படுத்துட்டான், பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது படுத்துட்டான். அங்க இருக்கிறவாள் என்ன பண்ணானா, கயிறு, சணல் கயிறு எடுத்துன்னு வந்து இவனை சுட்டுன்னு சுருட்டினான். ஏன் சுருட்டினா? அவன் எழுந்து போயிடக்கூடாது, அவனை கட்டி போடணும் அப்படின்னு. பிரம்மாஸ்திரத்துல விழுந்திருக்கான். இந்த சணல் கயிறு ஏதாவது பண்ண முடியுமா அவனை? அந்த மாதிரி இப்போ சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு நம்ம ஒண்ணுமே பண்ணல, அவனே பார்த்துப்பான். அவன்கிட்டே விட்டாச்சு. நம்ம ஒரு சிலர் இடத்துல போய் பார்த்தேன் அப்படின்னா, சில கிரகங்கள்லாம் என்னம்மா இப்படி எல்லாம் பிரச்சனை ஓடிருக்கே, இதுக்கு என்ன பண்ணிருக்கேன், ஏது பண்ணிருக்கேன், எல்லாம் அவன் பார்த்துப்பான் சொல்றமா, எல்லாம் அவன் பார்த்துப்பான். அப்படின்னா இதுதான் சரணாகதி. இதுக்கு மேல ஒரு சரணாகதி அப்படிங்கிறது இந்த சணல் கயிறு கண்ட பிரம்மாஸ்திரம் போலதான். அதுதான் இவ்வளவு அழகா வியாக்கியானங்கள்ல நமக்கு சொல்றா. சரணாகதி மற்றோர் சாதனத்தை பற்று அரணாகாது அஞ்சனை தன் சேயை முரணழிய கட்டியது வேறோர் கயிறு கொண்டு ஆர்ப்பதன் முன் விட்ட படை போல. இந்த சரணாகதி தத்துவத்தை தான் இந்த இதுல முதல்ல சொல்றா ஆண்டாள் நாச்சியார். சரணாகதி இது எத்தனையும் 30 பாசுரத்துல இந்த பாசுரம் தான் 28, 29. இது ரெண்டும் நம்ம சொல்றோமே துவய மந்திரம் அப்படின்னு. அந்த துவய மந்திரத்துல 2 பாகமா எடுத்துப்பாங்க. ஒண்ணு உத்தர பாகம், ஒண்ணு பூர்வகண்டம், ஒண்ணு உத்தரகண்டம். அதுல அந்த பூர்வகண்டமா இருக்கக்கூடிய தாயாருடன் கூடிய ஸ்ரீமன் நாராயணா, அந்த ஸ்ரீமன் நாராயணா அப்படிங்கிற அந்த பதம், அந்த முதல் பூர்வகண்டத்தை தான் இந்த பாசுரத்துல நமக்கு எடுத்துக்காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். அப்போ உன்னை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அடுத்த லைன்ல என்ன சொல்றா, சிறு பேர் அழித்தனமும் சீரி அருளாது. ஏன்னா முதல் பாசுரத்துல என்ன சொன்னா, நாராயணனே நமக்கே பறைத்தருவான். இந்த பாசுரத்துல யாரு தவிர வேற யாரும் இல்ல, பேரை சின்னதா சொல்றீங்க. பேரை சின்ன சொல்லிட்டேன். நாராயணன்கிறத தான் பரம புருஷன் அவதாரம் எடுத்ததுனாலதான் அவனுக்கு கிருஷ்ணன்கிற ஒரு திருநாமத்தை வச்சா. கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணினதுனால கோவிந்தான்னு வச்சா. இத்தனை நாள் அவன் என் கூட இருக்கான், எங்க கூடயே சுத்தின்னு இருந்தான். இப்பதான் நிறைவான்னு தெரிஞ்சுது. இத்தனை நாள் வாடா போடா, டே கண்ணா இங்க வாடா. இப்ப எல்லாருடையும் டாடா இருக்கு, அது வேற விஷயம். அப்ப கண்ணா வாடா போடா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால சிறு பேர் அழித்தனமும் சீரி அருளாரே. நீ சின்ன பேரு இருக்கிறதுலயே சின்ன பேரை சொல்லிட்டேன்னு நீ என் மேல கோபப்படக்கூடாது. இப்போ நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயங்க கூடாதுங்கிறது ஆண்டாள் நாச்சியார் மிக அழகா நமக்கு இதுல சொல்றாங்க. ஏன் நமக்கு சொல்லணும் அப்படின்னா, அறியாத பிள்ளைகளோ எங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? முதல் பாட்டுல சொன்னா, ஆய்ப்பாடி செல்வ சிறுமிகாள். அதுவும் செல்வங்கள் நிறைந்தவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு வேற ஏதாவது கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் அறியாது தெரியாமல் பண்ணிட்டோம், அபராத சமம். எங்களுக்கு தெரியாம நாங்க பண்ணிட்டோம், அதனால உங்களை சிறு பேர் அழைக்கணுமோ. இங்க குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அவனிடத்துல ஏதாவது தோஷம் இருக்கா? தோஷமே கிடையாது. குற்றங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப ராமாயணத்தை இவ்வளவு நேரம் அனுபவிச்சோமே, அப்ப மகாபாரதத்தையும் சொல்லணும். அர்ஜுனன் என்ன பண்றான்னா, மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு கண்ணன் விஸ்வரூபம் காட்டலாம். விஸ்வரூபம் காட்டும் போது அர்ஜுனன் எல்லாத்தையும் சேவிக்கிறான். அப்பதான் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கறானா, இத்தனை நாளா என் கூட இருந்தியே, நான் உன்னை என்னென்னலாம் சொல்லி பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லையா, திரௌபதி, அர்ஜுனன், கிருஷ்ணா இவாள்லாம் ஒரே கட்டுல இருந்தாள். அப்போ சஞ்சயன் வருவாங்க. சஞ்சயன்னா அவளுக்கு இதுவனா வந்தான். இவா எல்லாரும் எப்படி, அர்ஜுனனுடைய கால் கண்ணனோட கால் மேல பட்டுதான். ஏன்னா அர்ஜுனனுக்கு தெரியாது இவன் ஸ்ரீமன் நாராயணன் பரம புருஷன்ங்கிறது அர்ஜுனனுக்கு தெரியாது. அர்ஜுனனுடைய கால் கண்ண மேல போட்டிருப்பாங்க. அது சஞ்சயன் பார்த்துட்டு போவானா. அப்போ சஞ்சயன் வரான் அப்படின்னு தகவல் தெரிவிப்பா இல்லையா, உள்ளுக்குள்ள இந்த பேர் வந்திருக்கா, உங்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார் அப்படின்லாம் உள்ள சொல்லுவா இல்லையா. அப்படி சொல்லும் போது அர்ஜுனன் டபக்குன்னு கால் எழுதுறான். திரௌபதி ஏங்க நவுந்து போறான். இல்லை வேண்டாம், கண்ணா சொல்றான், வேண்டாம் எந்திருக்காதீங்க
அப்படியே இருந்தோம். ஐயோ கண்ணா இதை பார்த்தா அதாவது ஒரு சில பேர் கண்ணு பட்டா நல்லபடியா ஆயிடும். ஒரு சிலரோட கண்ணு தான் மோசமான கண்ணு. சஞ்சயன் ரொம்ப நல்லவன், அதனால கண்ணெல்லாம் படாது, இன்னும் நம்மளோட உறவு கொஞ்சம் நீடிக்கும். இப்ப இங்க உன்றனோட உறவே ஒழிக்க ஒழியாது. இத்தனை நாள் ஆனாலும் சரி, நீ ஏன் நினைச்சாலும் சரி, எங்களோடு இந்த உறவு ஒழிக்கவே முடியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினார் குன்றன்னை சிரிப்பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. நான் உன்னை கூப்பிட்டுருக்கேனே, அதுக்காக நீ என்னை சீரி அருளாதே, கோபப்படாத. இப்போ நான் அர்ஜுனன் கேட்குற மாதிரி இவானும் அபராதக்ஷமானம் கேட்குறா, அப்படி இப்படி எல்லாம் கூப்பிட்டேன், அதனால நீ கோவிச்சுக்காத, எங்களை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றான். அப்போ உங்களுக்கு இந்த கைங்கரியம் கேட்டுமா? சிரி பேர் அழித்தனவும் சிரி அருளாதேங்கும் போது ஆமா, இறைவா நீ தாராய் பறை, எனக்கு நீ பறையை தர வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா ஆக்கிஞ்சன்யத்தை எடுத்து காட்டுறான். ஆக்கிஞ்சன்யம்னா என்ன அப்படின்னா, பரமன் ஒரு வழி உபாயம், எம்பெருமான் மட்டும்தான் உபாயம் அப்படின்னு அவனை புரிஞ்சுக்கிறது. இதுல எந்த வரியை வச்சு சொல்லிக்கலாம் அப்படின்னா, கரவிகள் பின் சென்று ஏதாவது ஆச்சாரியர்கள் இடத்துல போய் அவ ஏதாவது கத்துட்டு வந்தாளா? யாருக்கிட்டையும் போகல. எங்கேயாவது போய் சமாசனம்லாம் பண்ணிட்டு வந்தாளா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நைச்சியம் அப்படின்னா அவர்களுடைய அந்த சிறுமைத்தனம், தங்கள் சிறுமி உணரும் அறிவு. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அறியாத பிள்ளைகளோ எங்களுக்கு தெரியாது. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, நீ மிகவும் சுலபன், அடைவதற்கு சுலபன், பரமனின் சௌலபியத்தை சொல்லக்கூடியது. இங்க உறவேல் ஒழிக்க ஒழியாது. 5 வயசு குழந்தைதான் திருப்பாவை ஏற்றும் போது ஆண்டாள் நாச்சியாரின் வயது 5 வயது. இவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க. உறவேல் இங்கு நமக்கு ஒழிக்க ஒழியாது. உறவுனா என்ன? ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம். இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துல இருக்கு. இந்த சரீரத்துல அவன் இருக்கான், ஆத்மா, அந்த ஜீவாத்மா அச்சியா அந்தர்யாமியாக இதுக்குள்ள இருக்கு. இந்த தேகம் போயிடுச்சுன்னா இந்த ஆத்மாவானது வேற எங்கேயாவது போயிடும், அவன் இடத்துல போகணும். இல்ல செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி பாவம் நிறைய இருந்தா திருப்பி தொப்புன்னு இந்த பூசாகரத்துல தான் விழணும், இங்கதான் பூவுலகள் தான் விழணும். புண்ணியம் பண்ணியிருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவிக்கும். அப்போ அந்த உறவு, இந்த ஜீவாத்மா அவனுடைய சொத்து தெளிக்கும். இந்த வரியை நான் சொல்வேன்னா, நம்ம மனசுல போய் இது பதியணும், நம்ம அவனுடைய சொத்து அப்படிங்கிறத 5 வயது குழந்தையான ஆண்டாள் நாச்சியார் மிக அற்புதமா இந்த திருப்பாவை பாசுரத்துல நமக்கு சொல்லியிருக்கா. அடுத்த லைன் சொல்றா, சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே, கோபப்படாது. அப்ப நம்மளுடைய தீவினைகள்லாம் அகழணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மிக அழகா நமக்கு சொல்றா. இதுல நாராயணனே நமக்கே அப்படிங்கிற அந்த உபாய ஸ்வரூபம், உபேய ஸ்வரூபத்தை முதல் பாசுரத்துல காட்டி கொடுத்தவள். இங்க அது என்ன பறை? அது பரமபுருஷனை சரணாகதி பண்றதுதான் அப்படிங்கிறத மிக அழகா நமக்காக காட்டி கொடுத்திருக்கிறாள். இதுல என்னன்னா, எனக்கு ஏன் இப்படி சொல்றா அப்படின்னா, உரிமையோடு சொல்றா. உரிமையோடு, உன்னை தவிர எங்களுக்கு யாருமே கிடையாது, நீதான் எங்களுக்கு அந்த சரணாகதி பண்ணிட்டோம், நீதான் அந்த கைங்கரிய பிராப்தத்தை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்துல நமக்காக ரொம்ப அழகா காமிச்சு கொடுக்குறா. இதுல சேஷி சேஷபூத அந்த இதைதான் இதுல ஃபுல்லாவே அதுதான் காமிக்கிறார். நம்ம அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள், நாம் எப்போதும் அவனுடைய இருக்க வேண்டும், அவன் நமக்கு சொத்து அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனதில் நினைச்சுட்டே இருக்கணும். சில பேர் நினைச்சுப்பா, நான் அந்த காரியம் பண்ணேன், நான் இந்த காரியம் பண்ணேன். இல்லை, அவன் பண்ணினதுனால தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மெல்லாம் வெறும் கருவி தான், இது எல்லாமே அங்க இருக்கிறவன் நடத்தி கொடுக்கறது தான். அப்படியாக இவ்வளோ அழகா நமக்கு அதை சாதிச்சு கொடுத்துட்டு இருக்கா. ஒரு ஐதீகம் ஒண்ணு. அது ஐதீகம் அப்படின்னா, காலக்ஷேபங்கள்லாம் ஸ்ரீரங்கத்துல ஆழ்வார்த்தங்கிரியில எல்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த மாதிரி திருப்பாவை உபன்யாசங்களோ காலக்ஷேபமா சொல்லுவாங்க. அப்படி நடக்கும்போது நஞ்சியர் அப்படிங்கிற பராசரனுடைய சிஷ்யர், இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, குரு பரம்பரா, அதில் நஞ்சியர் அப்படிங்கிறவர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார். அப்போ நம்ம சதா என்ன நினைச்சிட்டு இருக்கணும்? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்ற, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் திருவாய்மொழியை அனுசந்தித்துக் கொண்டிருக்கணும். திருவாய்மொழி அனுசந்தித்துக் கொடுக்கணும் அப்படின்னா, திருவாய்மொழியில் அவர் காட்டக்கூடியது என்னது? வீடுமின் பற்றவும்.
அப்படின்னா இந்த இந்த வீட்டை விட்டுட்டு அந்த வீடு பேருங்கிறத நம்ம பற்றி கொள்ளணும், நமக்கு முக்தி அடையணும் அப்படிங்கிறது தான் அவர் அதில் காமிச்சு கொடுக்கிறார். அதே மாதிரி தான் எம்பெருமானாரும் கத்தியத்திரயத்தில் சரணாகதி கத்தியத்திரயத்திலையும் ரொம்ப அழகா வந்து நம்ம சரணாகதி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் காமிச்சு கொடுக்குறாரு. கோதாஸ்துதியை வந்து ஒரு நாளைக்காவது அதை வந்து சொல்லணும்னு அடியனுக்கு ஒரு ஆசை. இந்த கோதாஸ்துதியில ஸ்ரீமத் வேதாந்த தேசிகர் வந்து ஆண்டாள் நாச்சியாருடைய முதல் எடுத்தோடனே யாருடைய பெண் பிள்ளை அவள் வந்து முதல் எடுத்தோடனே அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். விஷ்ணு சித்த குலநந்தன கற்பவள்ளி, அந்த கற்பக குடி போல இருக்கக்கூடியவள் விஷ்ணு சித்தரை மகளாக அவதரித்தவள் அப்படின்னு அவளை கொண்டாடுகிறார். அவரை சொல்லும் போது எப்படி சொல்றா, ஏன்னா இன்னைக்கு தாயார் வந்து ரொம்ப அற்புதமா நமக்கு சேவை சாதித்து கொண்டாடுறார். அதனால இந்த ஸ்லோகத்தை ஒன்று சேவிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப அழகா நீலமணிகள் போல இருக்கக்கூடியவளான கோதையை ஸ்ரீமத் வேதாந்த தேசிகர் மிக அற்புதமா சொல்றார். அவளுடைய அழகெல்லாம் சொல்லிட்டு நாளான்னைக்கு பார்க்க போறோம், ஆண்டாளும் அரங்கனும் எப்படி இரண்டரை கலந்தார்கள் அப்படின்னு. அதனால இந்த சதகமணி நீலமணி போன்ற இந்த பதக்கங்களை எல்லாம் அணிந்து சர்வ அலங்கார பூஷிதியாக நமக்கு காட்சி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆண்டாள் நாச்சியாரின் திருவடியை பற்றி நாம் எப்படியாவது எம்பெருமான இடத்துல நம்ம போய் சேரணும். இந்த சரணாகதி தத்துவத்தை நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவும் கோவிந்தா அப்படிங்கிற அவனுடைய திருநாமத்தை சொன்னாலே போதும், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இதை வச்சுதான் குறைவு 3 இடங்கள்ல கோவிந்தான்னு சொல்றா. நாச்சியார் திருமொழியில எடுத்த உடனே என்ன சொல்றா, வேங்கடவர்க்குன்னு தான் சொல்றா. அதே போல இவருடைய ஆண்டாள் நாச்சியாருடைய அந்த தனியன் பார்த்தோம் அப்படின்னா வேங்கடவர்க்கு என்னை விதிக்கின்றே, வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம். அப்போ வேங்கடவனை அவள் 3 தடவையாக சொல்கிறாள். சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம், வேங்கடம், ஆழ்வார் திருநெல்வேலி, இந்த மாதிரி முக்கியமான ஒரு தேசங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப இந்த பாசுரத்துல ஒரு திவ்ய தேசம் காட்டி கொடுத்துருக்கணும் இல்லையா? அது என்ன திவ்ய தேசம் அப்படின்னா நைமிச்சாரண்யம். எதனால நைமிச்சாரண்யம் அப்படின்னா காடு தானே. அவ போய் காட்டுல தானே வாழா மேய்ச்சல் பண்றான். அதனால அந்த காடு நைமிச்சாரண்யம் சொல்லக்கூடிய அந்த இடம், அங்க வந்து காட்டை தான் பெருமாளாவே நினைச்சிட்டு இருக்கா. நேமி சாரண்யம், அங்க சனகர் முதலிய தேவர் முனிவர்களுக்கெல்லாம் அங்க உட்கார்ந்து இந்த மகாபாரத கதைகள் எல்லாம் 800 முனிவர்கள்லாம் அங்க இருந்தாலும் அப்படிப்பட்ட க்ஷேத்திரம் அந்த திவ்ய தேசம். இவர்களே சொல்றா பாட்டுல, எனக்கு திவ்ய தேசம்லாம் நான் போனதில்லை, பொண்ணை தவிர வேற எதுவும் தெரியல, அதுக்காக நம்ம போகலாம். 8 இது வந்து ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம். ஸ்வயம்னா தானே உருவான ஒரு க்ஷேத்திரம். 8 ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் இந்த உலகத்துல இருக்கு. 1 ஸ்ரீரங்கம் நம்ம இருக்கிறது, தானா அவரே வந்தது. ஸ்ரீமுஷ்ணம், திருவேங்கடம், சாலகிராமம், நைமிஷாரண்யம், நாகநேரி, புஷ்கரம், பத்ரிநாத், இப்படி 8 ஸ்வயம்பக்த க்ஷேத்திரங்கள் இருக்கு. இப்படி திவ்ய தேசங்களையும் உள்ளார்ந்த சுவாபதேசங்களையும் ஐதீகங்களையும் நமக்கு திருப்பாவை மூலமாக நிறைய விஷயங்கள், நிறைய உள்ளார்ந்த அர்த்தங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. தினந்தோறும் இதை நாம அனுபவித்து இருக்கோம். இன்னும் 2 நாட்கள் 28 பாசுரங்கள் வந்தாச்சு. இன்னைக்கு பூர்வ கண்டத்தை சொல்லிட்டா, சரணாகதி பண்ணிக்கிறோம் இறைவா அப்படின்னு கூப்பிட்டு, இன்னைக்குதான் பெருமாளை கூப்பிட்டு எனக்கு நீ பறை தர வேண்டும், நீ தாராய் பறை அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அதே போல நம்ம எல்லோருக்கும் ஆண்டாள் நாச்சியார் கிருபையினால எல்லாருக்கும் அந்த பறையாகிய பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம் எல்லாம் கிடைக்கணும். இவள் வந்து முதல்ல எடுத்தோடனே பாகவத கைங்கரியத்தை தான் சொல்றா. அது என்ன சொல்றா, எப்படி சொல்றாங்கிறது நாளைய பாசுரத்துல நம்ம விவரமா அனுசந்திப்போம். இன்றைக்கு இந்த வாழை திருநாமத்தோடு இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அடியனுடைய கிருதகைகளை தெரிவித்துக் கொள்வேன். அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாடி பூரத்த சிகதரித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செவ்வினாள் வாழியே, பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதோர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி வந்தளித்தாள் வாழியே, அறிவாரம் திருமள்ளே வளநாடி வாழியே, மண் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே.